நண்பர்களே வணக்கம். எங்க வீட்டு பக்கத்துல தானத்தவம்னு ஒரு கிராமம் இருக்கு. எல்லாருமே சாதாரணமான ஆட்கள், ஏழைகள் தான். நலிந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. அந்த சமுதாயத்தை சேர்ந்த 2-3 சகோதரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாடக்குளம்னு ஒரு கம்மா இருக்குது, அதில் 1 சென்ட் 2 சென்ட் அவங்க வச்சுருப்பாங்க. அதில் வாழைக்காய், வாழை மரம் வச்சு வாழைக்காய், வாழை இலை, பொடி பாவக்காய், அவரைக்காய், இது மாதிரி வச்சு காய்கள்லாம் பயிரிட்டு அதை ஒரு கூடையில் வச்சு 40 கிலோ இருக்கும் தலையில் சமந்துக்கிட்டு 7 மணிக்கு சமக்க ஆரம்பிக்கிறவங்க எங்கள் காலனி, பக்கத்தில் இருக்கிற எஸ்எஸ் காலனி, துரைசாமி நகர், இங்கெல்லாம் வித்துட்டு 3 மணிக்கு வீட்டுக்கு போவாங்க. ஒரு முறை நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, எவ்வளவுமா உனக்கு லாபம் கிடைக்கும்னு. 300 ரூபா 350 ரூபா கிடைச்சாலே பெரிய விஷயங்க. அந்த 350 ரூபாய்க்கு 40 கிலோ காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் தூக்கிட்டு போகிறாங்க. திஸ் இஸ் கால்டு ஹார்ட் ஏர்ன்டு மணி, கடின உழைப்பில் வந்த பணம். ஆனால் பேப்பர்லையும், நியூஸ் பேப்பர்லையும், டிவிலையும் நம்ம பார்த்தோம்னா 1000 கோடி, 2000 கோடி, 3000 கோடி ஊழல். அதில் ஈடுபட்டவங்க எல்லாமே பெரிய மனிதர்கள், படித்தவர்கள், ஐஐடி ஐஐஎம்ல படித்தவங்க தான் இவ்வளவும் பண்ணுறாங்க. ஈஸி மணிங்க, மற்றவங்கள ஏமாற்றி சம்பாதிக்கிறது. சரி, இவங்களுக்கெல்லாம் என்னைக்கு ஒரு விடிவு காலம் வரும்? தண்டனை கொடுத்தோம்னாக்கா அவங்க சரியாயிடுவாங்களா? போலீஸ், கோர்ட், ஜெயில், இது 3க்கும் பயப்படாத ஒரு கேட்டகரி இவங்க எல்லாமே. 3க்குமே பயப்பட மாட்டாங்க. போன திரும்ப வந்துருவோம், they will say. இவங்களுக்கு தான் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு, the basis is not law. வாழ்க்கையின் அடிப்படையில் சட்டம் கிடையாது, மொராலிட்டி அண்ட் பியூரிட்டி ஆர் த ஒன்லி ஸ்ட்ரெங்க். வாழ்க்கையில எது முக்கியம்னாக்கா நல்லொழுக்கமும் மன தூய்மையும் தான் முக்கியம். இதெல்லாம் அவங்க கிட்ட இல்ல, அதனாலதான் அவங்க அப்படி இருக்கிறாங்க. சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, a man cannot be made virtuous by an act of parliament. பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் ஒருத்தனை திருத்தாது. that is why religion is of deeper importance, because it goes into the deep and deals with the essentials of conduct. என்ன அர்த்தம் அப்படின்னா, சட்டம் எல்லாம் மனுஷனை திருத்தாது, ஆனா ஆன்மீகம், நன்னறிகள், இதை தெரிஞ்சுக்கிட்டு இதுல லயித்து விடணும் மனசு. இதை மனசு புரிஞ்சுக்கிறணும். அப்ப இவங்க எல்லாம் திருந்துவாங்க. இவங்க மனசுக்குள்ளார நன்னறிகள் புக வேண்டும் என்று நாம் இறைவனை பிரார்த்தனை செய்வோம். இதெல்லாம் போச்சு அப்படின்னாக்கா அவங்க மனசு திருந்தும். It deals with the essentials of conduct because it goes to the deep root. மனசின் அடித்தளத்துக்கு போய் அவங்களை திருத்துது இது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆன்மீகம் அப்படின்னாக்கா தியாகம்னு அர்த்தங்க. சாமி கும்பிடுறதுன்னு அந்த அர்த்தத்துல வராது. ஆக இந்த மாதிரி நன்னறிகள் இந்த ஈஸி மணி சம்பாதிக்க அவங்க மனசுல புகட்டும், அவங்க எல்லாம் திருந்தட்டும், நாடு சுபிட்சம் அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கொள்வோம்.